இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த ஒரு புது 21 டே சேலஞ்சும் தரப்போறதில்ல. உங்க லைஃபை மாத்த 90 டே மாஸ்டர் பிளானும் என்கிட்ட இல்ல. ஏன் தெரியுமா? நீங்க எவ்வளவோ மோட்டிவேஷனல் வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபயர் வரும். எஸ், நம்ம லைஃபை மாத்தி காட்டணும்னு தோணும். ஆனா அந்த வீடியோ முடிஞ்சு போனை கீழே வச்ச அடுத்த 10 நிமிஷத்துல பழைய குருடி கதவை திறவதிர்தான். அந்த மோட்டிவேஷன் காத்துலயே போயிடும். நீங்க திரும்ப பழைய ருட்டீன்குள்ள போயிடுவீங்க. சோ இன்னைக்கு அந்த டிராமா எதுவும் வேணாம். இன்னைக்கு நான் தரப்போறது ஒரு 24 hour ஹார்ட் ரீசெட் சிஸ்டம். இது உங்க மைண்ட், உங்க எனர்ஜி, உங்க லைஃபோட டைரக்ஷன் எல்லாமே டோட்டலா ரீசெட் பண்ணி ஒரு புது ட்ராக்ல கொண்டு வரும். ஆனா இதுல ஒரு கொடுமையான கண்டிஷன் இருக்கு. இது எல்லாருக்கும் செட் ஆகாது. இது என் வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்கேன்னு கவலைப்படுறவங்களுக்கு இல்ல, என் வாழ்க்கை இப்படி இருக்க கூடாதுன்னு கோபப்படுறவங்களுக்கு. ஒரு நாள், ஒரே ஒரு நாள் தன்னோட கண்ணை பார்த்து உண்மை பேசுற கெத்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது. உண்மை என்ன தெரியுமா? நீங்க வீக்கா இருக்கிறதால உங்க லைஃப் ஸ்டக் ஆகல. உங்களுக்கே நீங்க பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. அதான் உண்மை. வாங்க இன்னைக்கே அந்த பொய்யை உடைச்சு லைஃபை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்டெப் 1, த டிஸ்கனெக்ட். கேலண்டரை எடுங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அது நாளைக்கா கூட இருக்கலாம், இல்ல அடுத்த சண்டேயா இருக்கலாம். அன்னைக்கு உங்க போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கபோர்ட்ல பூட்டி சாவியை தூக்கி போட்டுடுங்க. நோ வாட்ஸ்ஆப், நோ இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங், நோ நெட்ஃப்ளிக்ஸ் பிஞ்ச் வாட்சிங். நீங்களும் உங்க மைண்டும் மட்டும்தான். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த நாள் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா கஷ்டமா இருக்கும். உங்க கை பரபரன்னு அரிக்கும். உங்க மைண்ட் உங்களுக்கு 1000 ரீசன்ஸ் சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணும். மச்சான், ஆஃபீஸ் குரூப்ல இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்திருக்கும், ஒரே ஒரு ரீல் பார்த்துட்டு வச்சிடலாமே, டைம் பாஸே ஆகல, இப்படி தோணும். ஆனா அந்த மோமெண்ட், அந்த இச் இருக்குல்ல, அங்கதான் நீங்க ஜெயிக்கணும். ஏன்னா இந்த டிஜிட்டல் நாய்ஸ் அடங்கினதும் தான் உங்க உள்ள இருக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். நீங்க இவ்வளவு நாளா ஃபேஸ் பண்ண பயந்து எதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஓடுனீங்களோ அந்த தாட்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வெளியே வரும். வரவிடுங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க. ஸ்டெப் 2, த மிரர் ரிச்சுவல். இது கொஞ்சம் வியர்டா இருக்கும். நிறைய பேர் இதை பண்ண பயப்படுவாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வேணாம், பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸும் வேணாம். உங்களையே நீங்க கண்ணுல பார்த்து ஒரு கேள்வி கேளுங்க. நான் என்ன ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்? பாஸ். பதில் சொல்லக்கூட தேவையில்லை, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க உங்க டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல உங்க ஹெல்த்தை கெடுத்துட்டு இருக்கலாம். கண்ணாடி முன்னாடி நிக்கும்போது நான் மாஸ், நான் கெத்துன்னு சொல்ல முடியாது. அங்க நீங்க யாருன்னு பச்சையா உண்மை தெரிய வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சம் அசிங்கமா ஹெவியா இருக்கும். ஆனா அந்த வலி தான் மெடிசின். உங்ககிட்ட நீங்க ஆனஸ்டா இல்லைன்னா உலகத்துல எந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராலையும் உங்களை மாத்த முடியாது. ஸ்டெப் 3, த ட்ரூத் லிஸ்ட். ஒரு நோட் அப்புறம் பென் எடுங்க. நீங்க ரொம்ப நாளா நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுற விஷயங்கள் என்ன? அது உங்க கடனா இருக்கலாம், இல்ல பேசியே ஆகணும் ஆனா பேசாம இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல டயட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியே வெயிட் போட்ட கதையா இருக்கலாம். அது எதுவா வேணாலும் இருக்கட்டும். வீடியோவை இப்பவே பாஸ் பண்ணுங்க. காமெண்ட் செக்ஷன்ல போய் ஐ எம் அவாய்டிங் டேஷ்னு தைரியமா டைப் பண்ணுங்க. எக்ஸாம்பிள், ஐ எம் அவாய்டிங் மை கரியர் டிசிஷன்ஸ், ஐ எம் அவாய்டிங் மை பேரண்ட்ஸ். இதை எழுதுறதால ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆயிடுமா? ஆகாது. ஆனா இவ்வளவு நாளா கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுல இருந்தீங்க, இப்போ லைட் போட்டிருக்கீங்க. ஒன்ஸ் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டா அதை இக்னோர் பண்ண மாட்டீங்க. அங்க இருந்துதான் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது ஸ்டெப் 4, த பவர் ஹவர். இப்போ ஒரு 60 மினிட்ஸுக்கு டைமர் வைங்க. இந்த 1 மணி நேரம் உலகம் அழிஞ்சா கூட கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கான நேரம். ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பாடி. ஏதாவது பிசிக்கலா பண்ணுங்க. ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்ல. மாடிப்படியில ஏறி இறங்குங்க, புஷ்அப்ஸ் எடுங்க, இல்ல வேகமா நடங்க. உங்க இதயம் வேகமா துடிக்கணும், வேர்வை வரணும். நம்ம உடம்பு டயர்டா இல்ல, ஸ்டாக்னண்டா, அதாவது ஒரே இடத்துல இருந்து இருக்கு. மூவ்மெண்ட் வந்தா எனர்ஜி தன்னால வரும். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் மைண்ட், பிரெயின் டம்ப். ஒரு பேப்பர் எடுங்க, மனசுல என்ன ஓடுதோ அதை எழுதுங்க. ஓவர் திங்கிங், பயம், கோவம், கன்ஃபியூஷன் எதுவா இருந்தாலும் பேப்பர்ல கொட்டிடுங்க. ஹெட்செட் வயர் சிக்கலானா எப்படி இருக்குமோ அப்படிதான் உங்க மைண்ட் இருக்கு. எழுதும்போது அந்த சிக்கலெல்லாம் நீங்கும், மைண்ட் ஃப்ரீ ஆயிடும். லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஸ்டில்னஸ். சும்மா உட்காருங்க, போனை தொடக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, வெறும் அமைதி. ஆரம்பத்துல பயமா இருக்கும், என்னடா இது போர் அடிக்குதுன்னு தோணும். ஆனா கொஞ்ச நேரத்துல புரியும், நீங்க பிஸி இல்ல, நீங்க ஜஸ்ட் டிஸ்ட்ராக்டடா இருக்கீங்கன்னு. இந்த அமைதியில தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்டெப் 5, ராத்திரி 9 மணி. திரும்ப மிரர் முன்னாடி போங்க. இந்த வாட்டி எந்த கேள்வியும் இல்ல. உங்க முகத்துல ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களுக்கே இப்படி சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஓடல, இன்னைக்கு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகல,
பெர்ஃபெக்ட் டே இல்ல, ஆனா இது ஒரு ரியல் டே. நிறைய பேர் வாழ்க்கை பூரா ஒரு ரியல் டே கூட வாழறதில்ல. ஃபோனுக்குள்ளேயே வாழ்ந்து ஃபோனுக்குள்ளேயே செத்துடுறாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க உயிரோட இருந்தீங்க. ஒரு நாள் உங்க ஃபுல் லைஃபை ஃபிக்ஸ் பண்ணதில்ல, ஆனா அந்த ஒரு நாள் உங்க ரியல் வெர்ஷன் கூட உங்களுக்கு பரிச்சயமாகும். அப்படி உங்க ரியல் வெர்ஷனை மீட் பண்ணும்போது உங்க பாதை தன்னால கிளியராக ஸ்டார்ட் ஆகும். சோ உங்களுக்குள்ள சேஞ்ச் கொண்டு வர நிஜமாவே ரெடியா? அப்போ அடுத்த வீடியோக்கு ஸ்க்ரோல் பண்ணாதீங்க, ஃபோனை கீழே வைங்க, ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அந்த ஹார்ட் ரீசெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் ஃபிக்ஸ் திஸ் டுகெதர். லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஆக்ஷன். தேங்க்யூ.